அன்பார்ந்த ஐசிஎஃப் குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. நம்ம இப்போ வந்து வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி துவக்க பிரார்த்தனைகள் சொல்லிக்கலாம். ஓம் அஜ்ஞான திமிர அந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகய சக்ஷுரோன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो बन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरां श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். மறுபடியும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சது. இது பாகவதம் மூலியமா பக்தர்களுக்கு சேவை பண்றது அப்படின்றது ரொம்ப பெரிய பாக்கியம். ஸோ இந்த அடியனுக்கு இந்த மாபெரும் பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த அச்சிந்திய கோபிநாத் பிரபுவுக்கும் ஐஸ்வர்யா மாதாஜிக்கும் நந்தினி மாதாஜிக்கும் முக்கியமா இங்க கூடியிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வகுப்புக்கு போலாம். யாராவது முதல் பேராகிராஃப் படிக்கிறீங்களா? இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின். நான் படிக்கட்டுமா மாதாஜி? நமஸ்காரம். படிங்க பிரபுஜி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மலர் பாதத்தில். ஹரே கிருஷ்ணா. அந்த பாகத்தான? ஓகே. ஹரே கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ணரின் மலர் பாதத்தில் சரணடையாத ஒருவன் தடுமாற்றத்துக்கு உள்ளாவான் என்பது நிச்சயம். பகவத்கீதையில் உறுதிப்படுத்தப்பட்டு இருப்பதை போல புத்திசாலி ஒருவன் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதை நன்கு உணர்ந்து அவரது மலர் பாதங்களில் சரணாகதி அடையும் போது அத்தகைய புத்திமான் ஒரு மகாத்மா ஆகிறான். ஆனால் இத்தகைய மகாத்மாக்களை காண்பது மிகவும் அரிதாகும். எல்லா சிஷ்யர்களுக்கும் மூல காரணமாக இருப்பவர் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதை மகாத்மாக்களால் மட்டுமே அறிய முடியும். மற்ற எல்லா உண்மைகளும் ஸ்ரீ கிருஷ்ணரையே சார்ந்துள்ளதால் அவர் பரமம் அல்லது முடிவான மெய்ப்பொருளாவார். மெய்ப்பொருள் என்பது கர்சர் வச்சிருக்கேன் பாருங்க. காரணங்கள் மூலப்பொருள் கிருஷ்ணர் என்பதை உணர்ந்து அவரது பரம மலர் பாதங்களில் சரணாகதி அடையும் போது அத்தகைய புத்திமான் ஒரு மகாத்மா ஆகிறான். ஆனால் இத்தகைய மகாத்மாக்களை காண்பது மிகவும் அரிதாகும். எல்லா சிஷ்யர்களுக்கும் மூல காரணமாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதை மகாத்மாக்களால் மட்டுமே அறிய முடியும். மற்ற எல்லா உண்மைகளும் ஸ்ரீ கிருஷ்ணரையே சார்ந்துள்ளதால் அவர் பரமம் அல்லது முடிவான மெய்ப்பொருளாவார். அவர் அனைத்தையும் அறிந்தவராவார். அவருக்கு மாயை என்பதே கிடையாது. நன்றி பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. சரி, இப்ப என்ன சொல்றாங்க? நம்ம இப்ப வந்து பாகவதம் முதல் ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். என்ன பகவான் மேலும் மேலும் என்ன சொல்றாங்க? இந்த பொருள் உரையில சில பிரபுபாதரோட விளக்கங்கள் என்ன அப்படின்னு நீங்க வந்து தொடர்ந்து ஒரு 4-5 நாளா பார்த்துட்டு இருப்பீங்க. அதோட தொடர்ச்சியா இன்னைக்கும் என்ன சொல்றாங்க, பாகவதம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குது, அதன் மூலியமா சில பிரபுபாதரும் பக்தர்களுக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு விளக்கம், வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் என்ன அப்படின்றத சொல்லக்கூடியதுதான் பாகவதம். சோ அதோட மகிமைகள் என்ன, மகத்துவங்கள் என்ன, அதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ என்ன சொல்றாரு பகவான்? தன்னை சரணடையாத ஜீவாத்மாக்கள் கண்டிப்பாக தடுமாற்றம் அடைவான் என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏன் இந்த நிலை ஏற்படுது? ஏன் நம்மளால பகவான் கிட்ட சரணாகதி அடைய முடியல? கேள்வி. தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா.
அதாவது நான் வந்து இந்த இயற்கையை அனுபவிக்கிறவன், பகவான் ம், தான் அனுபவிப்பாளர்னு தோணாம, ஐ எம் ம். த என்ஜாயர் அப்படின்னு சொல்லி இது பண்றதுனால பகவானுக்கு சரணடைகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டான்னு தெரியும். கரெக்ட் மாதாஜி, கரெக்ட். முதல் காரணம். இரண்டாவது வேற என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம இந்த எல்லாம் அனுபவிக்கணும். சொல்லுங்க அதான் பாலாஜி, அந்த சொல்லுங்க. பௌதிக வாழ்க்கையில எல்லாம் அனுபவிக்கணும். ம், இதுவா இருக்கணும்னு அந்த இது ஒரு காரணம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நன்றி நன்றி மாதாஜி. சோ ஏன் நம்மளால சரணடைய முடியல? அப்போ தடுமாற்றத்துக்கு உள்ளாவார்கள் அப்படின்றது பகவான் எப்படி நிச்சயமா கேரண்டியா சொல்றாரு அப்படின்னா, ஆத்மாவாகிய நாம நம்மளோட உண்மையான ஸ்வரூப நிலையை மறந்துட்டோம். அதுவும் இல்லாம பகவான் கிட்ட நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான உறவு நிலை என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம உணராம இருக்கிறதுனாலதான் நமக்கு பகவான் கிட்ட சரணாகதி அடைய முடியல. அப்படி அதனால நம்மளுக்கு அந்த சரணாகதி ஏற்படாததுனால நம்மளுக்கு ஒரு தடுமாற்றம் அப்படின்றது எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கலந்து ஆலோசிச்ச விஷயங்கள் என்ன, நம்மளோட உண்மையான ஸ்வரூப நிலை என்னன்றது நம்மளுக்கு தெரியாம போயிடுது. பகவான் கிட்ட இருக்கிற நிரந்தரமான நம்மளுக்கும் பகவானுக்கும் என்ன உறவு நிலை அப்படின்றத நம்ம வந்து உணர்றதே கிடையாது. சோ இந்த 2 விஷயம் கரெக்ட்ன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கும் சொல்லுங்களேன். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, கரெக்டா இருக்குமா அது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. கொஞ்சம் திருப்பி ஒரு தடவை சொல்ல முடியுங்களா? அதாவது நம்மளோட உண்மையான ஸ்வரூப நிலை என்ன, அது சொல்லுங்களேன். நம்ம வந்து ஆத்மா தானே மாதாஜி. நீங்க ஆத்மாதான். ஆனா நம்ம நீங்க உண்மையான ஸ்வரூப நிலை என்ன அப்படின்னா, ஜீவேர ஸ்வரூபோய் கிருஷ்ணேர நித்திய தாசர். நம்ம இன்னைக்குமே பகவானுடைய நித்திய தாசர். சேவகர்கள், தொண்டர்கள், தாசர்கள் இல்லைங்களா? அப்போ அந்த நிலை நம்ம மறந்துடுறதுனால தானே நாம தான் அனுபவிப்பாளர், எல்லாத்துக்கும் நான் தான் அதிபதி அப்படின்னு நினைப்பு வந்துடுது இல்லையா? ஆமாவா? கரெக்ட் தானே? ஆமா மாதாஜி. ஆமா மாதாஜி. அப்போ நம்மளுக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்ன? பகவான் விபு, நம்ம அணு. பகவானை நம்ம எப்படி அணுக முடியும்? நம்மளுக்கும் அவருக்கும் உறவு நிலை என்ன அப்படின்ற அந்த உணர்வே மறந்துச்சு. பகவானுக்கு தொண்டு செய்யற உறவே மறந்துடும். இந்த 2 நிலை நம்மளுக்கு மறந்து போயிடுறதுனால, இந்த உணர்வு நிலை நம்மளுக்கு இருக்கா? இல்லாததுனாலதான் இந்த பக்கெட்ல நம்மளுக்கு வந்து கிடந்துச்சா? பகவான கிட்ட நம்மளால சரணாகதி பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஆமா. Yes, ஆமா மாதாஜி. மாதாஜி. கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சா? ஹரே கிருஷ்ணா. யாரோ கேட்டீங்களே, யாரோ கேட்டீங்களே. இப்போ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? ஹரே கிருஷ்ணா. புரியுது மாதாஜி. சரி, ஓகே. சோ அப்போ என்ன அப்படின்ற அந்த உணர்வு வந்து நம்மளுக்கு முக்கியம். அதனாலதான் கிருஷ்ண உணர்வுல நம்ம என்னைக்குமே இருக்கணும். அதனால கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்றார். அந்த கிருஷ்ண உணர்வுல இருக்கும் பொழுது மட்டும்தான் பகவான் யாரு, நம்மளுக்கும் பகவானுக்கும் என்ன உறவு நிலை, அந்த உறவு நிலையில நாம எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. ஜீவேர ஸ்வரூபோய் கிருஷ்ணேர நித்தியதாச. நம்ம என்னைக்குமே அனுபவிக்க முடியாது, பகவான் மட்டும்தான் அனுபவிப்பாளர். நாம பகவான் கையில இருக்கிற ஒரு நிமித்த மாத்திரம், ஜஸ்ட் வி ஆர் டூல்ஸ் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது நம்மளால முழுசா பகவான் கிட்ட சரணாகதி அடைகிறோம். அப்படி அடையும் போது நம்மளுக்கு தடுமாற்றம் அப்படின்றது எந்த விஷயமே நம்மளுக்கு ஏற்படுறது இல்லை. அப்படியே ஏற்பட்டாலும் ஓகே, நம்மளால அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு, அந்த சூழல், அந்த உணர்வு நிலை, அந்த கான்சியஸ் நம்மள எல்லாத்தையுமே மீட்டு கொண்டு வந்துரும். கரெக்டுங்களா? எஸ் மாதாஜி. இப்போ நம்ம 2 விஷயம் பார்த்தோம். நம்மளோட ஸ்வரூப நிலை, பகவானுக்கும் நம்மளுக்கும் என்ன உறவு அப்படின்றது புரியாம போயிடுது, உணர முடியாம. இது எதனால ஏற்படுது? கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேள்வி கனெக்ட் ஆச்சா? அடியனோட செஷன் கொஞ்சம் இன்டராக்ஷன் செஷனா இருக்கும், கொஞ்சம் பாத்துக்குங்க. அது ஆத்மா கான்செப்ட்ல இல்லாம நான் இந்த உடல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறதுனால இந்த எண்ணம் உருவாகுதுன்னு நினைக்கிறேன் மாதாஜி. ஓகே ஓகே. அந்த உடம்பு அப்படின்ற நிலை எதனால ஏற்படுது? நம்மளோட ப்ரீவியஸ் கர்மாஸ் அண்ட் ஆசைகள்னால இந்த ஜடசக்தி வந்து நமக்கு அந்த உடலை கொடுத்து
அனுபவிக்கணும் அப்படின்ற போன பல பிறவிகள்ல நம்ம நினைச்ச விருப்பங்களும் டிசையர்ஸும் அண்ட் சூழ்நிலை சரியா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பாடி அந்த ஜட இயற்கை கொடுக்கறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி அதை மறந்துட்டோம். நம்மளோட உறவை, பகவானோட உறவை மறந்துட்டு இந்த மாதிரி ஐஎம்டி என்ஜாயர் அப்படி என்ஜாயர்னு இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான்னு அந்த மறதி கரெக்ட் மாதாஜி. அந்த மறதி எதனால் ஏற்படுது? மாயை மாதாஜி, அந்த ஆத்மாவை சுத்தி அறியாமைன்ற இது மூடி நம்மளால அதுதான் கரெக்ட். அந்த பாயிண்ட் தான் நம்ம வரணும். அறியாமையின் காரணமாக அவித்யா, தமோகுணம், இது ரெண்டும் என்ன சொல்றது? அறியாமையின் காரணமாக நம்ம இந்த நிலை மறந்து போயிடுறதுனால திருப்பி 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 இப்போ பிறப்பு இறப்பு சூழல் ஏற்பட்டு நம்மளுக்கு நாம தான் அனுபவிப்பாளர் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுது. கரெக்ட் தானுங்களே? அந்த அறியாமையின் தொடர்ச்சி, அந்த அறியாமையோட தொடர்ச்சியினால என்ன பண்றோம்? மறுபடியும் பிறப்பு இறப்பு அந்த சுழற்சியில தொடர்ந்து நம்ம வந்துகிட்டே இருக்கோம். அப்போ சரணடைவதனால இந்த ஜீவாத்மாவோட நிலை என்ன? இப்போ நம்ம சரணடையாதனால நம்மளுக்கு தடுமாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்த விஷயமா சரணடைஞ்ச இந்த ஜீவாத்மாவோட நிலை என்ன அப்படின்றத பத்தி பகவான் அடுத்த விஷயமா சொல்றாரு. என்ன? அவன் ஒரு புத்திசாலி, மகாத்மா, மகாத்மாக்கள் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து இந்த பதத்துல குறிப்பிடுறார். அது எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பகவத்கீதையில 18.66 பகவான் சொல்றாரு என்ன? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் இப்ப என்ன சொல்றாரு? எல்லா விதமான தர்மங்களையும் தொடர்ந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன், பயப்படாதே அப்படின்னு பகவான் மொழிபெயர்ப்புல சொல்றாரு இல்லைங்களா? அப்போ அவரிடம் சரணடைவதால் அனைத்து விதமான பாவ விளைவுகளிலிருந்தும் நம்மளை விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்போ அதை தாண்டி விடுவிக்கிறார், அதை தவிர என்ன பண்றாரு? நம்மை பாதுகாக்கிறார். சோ இந்த பாவ விளைவுகள் தான் நம்மள மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புக்குள்ள தள்ளுது அப்படின்றது ஒத்துக்கிறீங்களா? இதுதான் நம்மளோட கர்ம வினைகள் இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம வரோம். ஆனா பகவான் என்ன சொல்றாரு இந்த 18.66 என்கிட்ட சரணடைறவங்க அவங்களோட பாவ விளைவுகளிலிருந்து நான் வந்து அவங்கள வந்து விடுவிச்சிடுறேன், அதை தாண்டி நான் அவங்கள பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப பத்ம புராணத்திலையும் மாதுரிய காதம்பனியிலும் சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாகூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி இந்த பாவ விளைவுகள்ல இருந்து நம்மள விடுவிக்கிறாரு. ஏன்னா அதுதான் நம்மளோட பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு நமக்கு வந்து திருப்பி திருப்பி இந்த பௌதிக உலகத்துக்கு வர காரணமா இருக்கு. அப்ப பகவான் கிட்ட சரணடைஞ்சிட்டா நம்மள அந்த பாவ விடுதலையில இருந்து விடுவிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப உண்மையாலுமே அந்த பாவ விளைவுகள்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால பக்தி மேலும் பண்ணி பகவான் கிட்ட சரணடைஞ்சு நம்ம இறைநிலை அடைய முடியும். பேக் டு காடட் அந்த பொசிஷன். ஏன்னா அதுதான் பிரயோஜனம் இல்லைங்களா? சம்பந்த அபிதய பிரயோஜனம், அதுதானே ஹையஸ்ட் டெஸ்டினேஷன் இல்லைங்களா? பகவானை போய் சென்றடையுது. சோ அந்த சென்றடைறதுக்கான வழியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி நம்ம இந்த பாவ விளைவுகள்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, மாதுரிய காதம்பரியில சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாகூரும் சொல்றாரு, பத்ம புராணத்திலும் இதை பத்தின விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, பீஜ பக்திலதா பீஜ அப்படின்னு ஒரு சார்ட் இருக்கு இல்லைங்களா? சோ அதுல என்ன சொல்றாங்க? கூட்ட, பீஜ, பிராரப்த, அப்பிராரப்த அப்படின்னு 4 வகையான என்ன சொல்றது விளைவுகள் இருக்கு. அது நல்லதும் சரி கெட்டதும் சரி. எதுவா இருந்தாலும் இதன் அடிப்படையில தான் நம்மளுடைய கர்ம வினைகள் ஒவ்வொரு பிறவியிலும் தொடர்ந்து நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பீஜ அப்படின்னா என்ன? விதையாக இருக்கக்கூடிய விளைவு. அது விளைவுன்றது நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். சரிங்களா? அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா விதை வடிவத்துல இருக்கு. அந்த பாவ விளைவுகள் எப்படி நம்மளுக்குள்ள ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நம்ம பகவான் சொல்ற விஷயங்களை இல்லாம அதுக்கு எதிர்ப்பதமா விகர்மா அகர்மா விகர்மான்னு சொல்றீங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம செயல்படும் பொழுது, சாஸ்திரங்களுக்கு எதிராக நம்ம செயல்படும் பொழுது, இல்ல நம்மளோட எண்ணம் சொல் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தாட்ஸ் டீட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையிலும் பாத்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினைகள் நடக்குது. இப்போ நம்ம சொல்லாலையும் செயலாலையும் அதுதான் கர்ம வினை அப்படின்னு கிடையாது. நம்ம மனசுல நினைச்சாலும் அதுவும் ஒரு கர்ம வினை தான். சோ அதுல என்ன ஆகுது? விதை வடிவத்துல எல்லாமே ஒரு பிறவி தோறுமா அது அப்படியே வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்த நிலை என்ன சொல்றாங்க? கூட்ட, இன்னும் பலனளிக்காத விளைவு. அது இன்னும் கொஞ்சம் மரமா வளர்ந்து வருது. சரிங்களா? எஃபெக்ட்
விச் இஸ் நாட் எட் ஃப்ரூட்டிஃபைட். அது கொஞ்சம் மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. அடுத்தது 3வது நிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ராரப்த, கிட்டத்தட்ட முதிர்ச்சி அடைந்த விளைவு. த எஃபெக்ட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் மெச்சூர், நல்லா வளர்ந்து பூ பூத்து காயா இப்ப இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க 4வது விளைவா முதிர்ந்து அடைந்த விளைவு. த எஃபெக்ட் விச் இஸ் ஆல்ரெடி மெச்சூர். அது நல்லதாவும் கிட்டதாவும் வரும்பொழுது அந்த விதை வடிவத்துல இருக்கக்கூடிய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும்பொழுது அதை நம்ம அனுபவிக்கும் பொழுது நம்ம எந்த பிறவியில இருக்கிறோமோ அந்த பிறவியில நாம நல்லதையும் கெட்டதையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது. அதுதான் சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாமே எல்லா பாவங்களையும் நல்லதும் கெட்டதும் எல்லாமே பகவான் என்ன சொல்றாரு, நீ சரணடையும் போது இது எல்லா பாவத்துல இருந்தும் உன்னை நான் எல்லாத்துல இருந்து நான் விடுவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப பாவங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சிலதெல்லாம் இன்னும் விதை வடிவத்திலே இருக்கும், சிலதெல்லாம் வளர்ந்து இருக்கும், சிலதெல்லாம் பூ பூத்து கொஞ்சம் காயா இருக்கும், சிலதெல்லாம் கனிஞ்சு இருக்கும். அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த பிறவியில நல்லதாவும் கெட்டதாவும் நம்ம அனுபவிச்சே ஆகணும். அது நம்மள தப்பிக்க முடியாது. அப்போ பகவான் என்ன சொல்றாரு, இதுதான் உன்னோட பிறப்பு இறப்புக்கு சக்கரத்துல கொண்டு வந்து விழுது. அப்ப நீ என்கிட்ட சரணடைஞ்சிட்ட அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீஜ கூட்ட பிராரப்த இந்த மாதிரி நிலையில இருந்து கம்ப்ளீட்டா அந்த இதுல இந்த பாவத்துல இருந்து உன்னை நான் விடுவிச்சுறேன். எல்லாமே நல்லிஃபை ஆயிடுது. அதாவது எல்லாத்தையும் நான் பொசிக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்போ சரணாகதி அடைவது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இந்த பாகவதத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பகவான் நம்மளுக்கு எடுத்து உரைக்கிறார். இது வரைக்கும் கனெக்ட் ஆயிடுச்சா? ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? சாரி, ஹரே கிருஷ்ணா. சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பகுதிக்கு போயிடலாம். சரி, ஓகே. சோ அப்போ இந்த பாவ விளைவுகளை நம்ம எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னா, நாம் பக்தி தொண்டு செய்யும் பொழுது நம்ம முற்றிலும் இதுல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எந்த ஸ்லோகம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 4.37ல பகவான் சொல்றார். என்ன சொல்றாரு? கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு விறகை சாம்பலாக்குவதை போல அர்ஜுனா, ஞான நெருப்பானது ஜட செயல்களிலிருந்து விளைவுகளை எல்லாம் சாம்பலாக்கி விடுகிறது. அப்போ நம்ம பக்தி செய்யும் பொழுது என்ன வருது, ஞானம் நம்மளுக்குள்ள ஜாஸ்தியாயிட்டே வருது. அப்போ அந்த ஞானம் பெருக பெருக என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கர்ம வினைகள்லாம் செய்யாம நம்ம அதுல இருந்து தற்காத்திற்கான ஒரு ஞானம் கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு ஈஸியா நம்ம பகவானை சரணாகதி அடையறதுக்கான ஒரு வழி கிடைக்குது. சரிங்களா? அப்போ என்ன சொல்றாங்க மேலும் அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த நெருப்பு பாத்தீங்கன்னா தீய செயல்களின் விளைவுகளை மட்டும் எரிப்பதோடு அல்லாமல் நற்செயல்களின் விளைவையும் கூட சாம்பலாக்கி விடுகிறது. ஏன்னா நல்லதும் இருக்கக்கூடாது, கெட்டதும் இருக்கக்கூடாது, எல்லாமே நியூட்ரல் ஆயிடும். அதாவது நல்லது இருந்தா திருப்பி அதுக்கு ஒரு பிறவி எடுக்கணும், கெட்டது பண்ணா அதுக்கு பிறவி எடுக்கணும். எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாம் நியூட்ரலைசேஷனா இருக்கும், மைனஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூட்ரலைசேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த நிலையில இருக்கணும். அப்போ பகவத்கீதையில என்ன சொல்றாங்க 4.37ல, அப்போ நீங்க செய்யக்கூடிய நல் செயல்களின் விளைவுகள் கூட சாம்பலாகி விடுகிறது. உருவாக்கி கொண்டிருக்கும் விளைவுகளும் பழுத்து கொண்டிருக்கும் விளைவுகளும் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் விளைவுகளும் எதிர்பார்க்கப்படும் விளைவுகளும், ஏன்னா இந்த மாதிரி விளைவுகள்ல பல நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த விளைவுகளில் இருந்தும் கூட நான் உங்களை காக்குறேன் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றாரு. ஓகேங்களா? கனெக்ட் ஆயிடுச்சா? அப்போ சரணடைவது அப்படின்றது எவ்வளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல இருந்தும் இப்ப நம்ம பாகவதத்துல இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதுவும் இல்லாம 18.66ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரம் ஸ்லோகா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவத்கீதையோட ஃபைனல் எசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால இந்த சரணாகதி ஸ்லோகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நிலையை உணர்ந்தவர்கள், இந்த மாதிரி கூட்ட பீஜ பிராரப்த சரணாகதி அடைவது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, புத்திசாலிகள். அதான் புத்திசாலிகள் என்ன பண்றாங்க, பகவான் இடத்துல சரணடையும் பொழுது அவன் மகாத்மா ஆகிறான் அப்படின்னு பகவத்கீதை 7.19ல சொல்றாரு பகவான். சரிங்களா? அப்போ பகவான் அனைத்தையும் பகவான் தான் நம்ம பகவானை தான் சார்ந்து இருக்கிறோம்
அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள என்னைக்கு நம்மளுக்குள்ள அந்த உணர்வு நிலை ஜாஸ்தி ஆகுதோ அப்ப நம்மளால முற்றிலும் சரணாகதி அடைய முடியும். அது தவிர இங்க என்ன சொல்றாங்க, எல்லா உண்மைகளுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரையே சார்ந்து உள்ளதா. எல்லாருமே இந்த பௌதீக உலகமும் சரி, அதுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாக்களும் சரி, எல்லாமே பகவானை தான் நம்ம சார்ந்து இருக்கிறோம் அப்படின்றதுனால அவருக்கு பரமம் அல்லது முடிவான மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இதை எங்க நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா 10th சாப்டர்ல 12th and 13th ஸ்லோகத்துல அர்ஜுனர் சொல்றாரு, பூர்ணத்தின் வைபவம் அந்த டாபிக்ல சொல்றாரு. 10th சாப்டர் 12th and 13th ஸ்லோகால அர்ஜுனர் சொல்றார், நீயே பரபிரம்மன், உன்னத இருப்பிடம், மிகவும் தூய்மையானவர், பரமசத்தியம், நீயே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதிதேவர், பிறப்பற்றவர், மிக பெரியவர். உம்மை பற்றிய இந்த உண்மையினை நாரதர், அசித்தர், தேவலர், வியாசர் போன்ற மிக சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளீர்கள் அப்படின்னு 10th சாப்டர்ல அர்ஜுனர் சொல்றார். சோ இப்ப பரமம் அல்லது முடிவான மெய்ப்பொருள் அப்படின்னு யாருன்னா அது பகவான் மட்டும்தான். இதை புரிஞ்சுக்கிறவங்க என்ன சொல்றாங்க, பகவத்கீதையில 7.19 சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா 7.19, 9.13 இதெல்லாம் என்ன சொல்றாங்க, பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா ச துர்லபா. ரொம்ப ரொம்ப சொற்பமானவர்கள் மட்டும்தான் பகவானை சரணடைகிறார்கள். பகவான் அப்படின்ற நிலை கூட அவங்களாலதான் உணர முடியுது. அப்பேற்பட்டவர்கள் புத்திசாலிகள், மகாத்மாக்கள் அப்படின்னு சொல்லி இந்த இந்த பேராகிராஃப்ல இந்த பத்தியில இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் என்ன சொல்றாங்க, அவருக்கு மாயை என்பதே கிடையவே கிடையாது. அவரை மாயை தாக்கவே தாக்காது. மாயை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜீவாத்மாக்களாக நம்மளதான் தாக்கும். அதே நம்ம பகவான் கிட்ட சரணடையும் பொழுதும் சரி, நம்ம பக்தி செய்யும் பொழுதும் பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய பௌதீக விஷயமால 3 types of miseries அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விஷயம் எது நடந்தாலும் அது நம்மளை பாதிக்காது. சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், பகவான் சொன்ன விஷயங்களான அந்த பக்தியில பியோர் டிவோஷனல் சர்வீஸ், எந்த கலப்படமும் இல்லாத தூய பக்தி தொண்டு நம்ம முடிஞ்சு பண்ணிக்கிட்டே வரணும். அதுவும் இல்லாம இந்த கலியுக தர்மமான நாம சங்கீர்த்தனத்தை நம்ம விடாம செய்யும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா நம்மளால கண்டிப்பா பகவான் கிட்ட சரணாகதி அடைய முடியும். அப்போ சரண் அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தடுமாற்றம் எப்படின்றது வாழ்க்கையில வரவே வராது அப்படின்றதையும் இந்த பேராகிராஃப் மூலியமா கிருஷ்ணரும் சில பிரபுபாதரும் நம்மளுக்கு விளக்குறாரு. ஓகேங்களா, ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே மாதாஜி. சந்தேகம் இல்ல மாதாஜி. நல்ல புரியுது. கனெக்ட் ஆயிடுச்சா? ஓரளவுக்கு உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? சாரி. கண்டிப்பா முடியுது மாதாஜி. எளிமையா இருக்கா இல்ல ரொம்ப ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கா? கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஏதாவது மாத்தணும்னா சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு மாத்தி சொல்ல முயற்சி. ரொம்ப ஸ்லோவாவும் இருக்கு, பாக்குறது புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ. ஏதாவதுனாலும் சொல்லுங்க, திருப்பி ரிப்பீட் பண்றோம் பிரபுஜி. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஒரு நிமிஷம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நம்ம கொஞ்சம் மெதுவா போனாதான் புதுசா வந்த அன்பர்களுக்கும் சரி, எல்லாரும் நிறைய கிளாஸஸ் போறீங்க, இருந்தாலும் பகவானும் சில பிரபுபாதரும் என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம திருப்பி திருப்பி கேட்கும் பொழுதுதான் இந்த உணர்வு நிலையில நம்ம மாற்றம் வரும்பொழுது நம்மளால பகவானுக்கு சரணாகதி பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் ஆயிடும். அதனால நம்ம கொஞ்சம் நிதானமா இத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால கிருஷ்ணர் கிருப்பையால ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சொல்லுங்க பாரதி மாதாஜி, எது சொல்ல வந்தீங்க? மன்னிக்கணும். இது அந்த 4 இது சொன்னீங்களா மாதாஜி, பீஜ கூட அப்ராரப்தவும் அது மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்றீங்களா மாதாஜி? கொஞ்சம் சொல்றேன் மாதாஜி. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ராரப்த அப்படின்றது 3வது நிலை. சரிங்களா? பீஜ அப்படின்றது விதை வடிவத்துல இருக்கிறது. கூட்ட அப்படின்றது கொஞ்சம் வளர்ந்து விடுது. அப்ராரப்த அப்படின்னா கிட்டத்தட்ட முதிர்ந்து அடைந்த விளைவு. இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் ஃபுல்லா மெச்சூர்ட் ஆகல, கொஞ்சம் இருக்கு. அப்ப நம்ம அதை ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பெரிய மரம் வளர்ந்து பூ பூத்து அதுல காய் வருது, காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பழமாகல. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிராரப்த அப்படின்னா முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு, ஃப்ரூட்டிஃபை ஆயிடுச்சு.
அப்ப எஸ் நம்ம அத மாதாஜி. வந்து பழுத்துருச்சு. அப்ப பழுத்துருச்சுன்னா நம்ம எடுத்து சாப்பிட்டு தானே ஆகணும் அந்த பழத்த. எஸ் மாதாஜி. அப்போ எஸ் நம்மளோட மாதாஜி. பாவ விளைவுகளும் நல்லதா இருக்கட்டும், தீயதா இருக்கட்டும், அந்த மாரி முதிர்ந்து அடைஞ்சிருச்சுன்னா, மெச்சூர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம எந்த பிறவியில இருக்கிறோமோ, அந்த பிறவியில கண்டிப்பா அந்த நல்லதும், கெட்டதும் நம்ம அனுபவிச்சே ஆகணும். எல்லாமே அந்த மாரி வந்துடுதா அப்படின்னா, சில சில பாவம் நல்லது, கெட்டது பார்த்தீங்கன்னா, விதை வடிவத்திலே இருக்கும். நம்மளுக்கு தெரியாது. எஸ் அது மாதாஜி. எப்போ மரமாயி வளர்ந்து, கிளர்ந்து திருப்பி எப்போ நம்ம வந்து அத வந்து அனுபவிக்கிறது? நல்லது, கெட்டது. அதுக்கு தான் பகவான் என்ன சொல்றாரு? என்ன சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா 4.37ல என்ன சொல்றாரு? எல்லா ம். பாவ விலைகளும் இப்போ விதை வடிவத்துல இருக்கிறது கூட எல்லாத்தையும் சாம்பல் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ம். பாருங்களேன். இப்போ நிலம் இருக்கு இல்லீங்களா? நிலத்துல வந்து எஸ். பாத்தீங்க அப்படின்னா, விதையெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இல்லீங்களா? விவசாயி. ம். எஸ் மாதாஜி. எஸ். அந்த 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 விதையெல்லாம் திருப்பி போடும் பொழுது தான் திருப்பி பயிர் வரும். சரிங்களா? ஆமா மாதாஜி. எஸ் அந்த மாதாஜி. விதைய நீங்க வறுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க திருப்பி நிலத்துல போட்டாலும் முளைக்காது. ஆமா மாதாஜி. எஸ் மாதாஜி. சரிங்களா? எஸ் அதே மாதாஜி. மாதிரி தான் பகவான் என்ன சொல்றாரு, சரண் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, எப்பேர்ப்பட்ட சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மமா இருந்தாலும், இந்த 4 நிலையில இருக்கக்கூடிய எந்த பாவங்கள் இருந்தாலும், எல்லாத்தையும் நான் சாம்பல் ஆக்கிடுறேன். நெருப்புல போட்டு எல்லாத்தையும் சாம்பல் ஆக்கிடுறேன். அந்த நெருப்ப வந்து பக்தின்னு சொல்றாங்க. அந்த ஓ! பக்திய நீங்க பண்ணும்போது எல்லாத்தையும் நான் பொசுக்கி சாம்பல் ஆக்கிடுறேன். அப்போ நம்மளோட ஓ! உணர்வு நிலை தூய்மை அடையும் பொழுது, நம்ம ஓ! சரணாகதி அடைஞ்சு பகவான் கிட்ட போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வெரி இருக்குன்னு சொல்றேன். ஓ ஓகே மாதாஜி. சரிங்களா? ஓகே மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ம். அடுத்தது சுப்புலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? இந்த படிக்கிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தவர் ஸ்ரீல வியாசதேவர் அல்ல என்று சில மாயாவாதிகள் வாதிக்கின்றனர். இந்நூல் வேவதேவர் என்ற பெயர் கொண்ட ஒருவரால் எழுதப்பட்ட நவீன படைப்பு என்று அவர்களில் சிலர் எண்ணுகின்றனர். இத்தகைய அர்த்தமற்ற விவாதங்களை அப்புறப்படுத்துவதற்காக பல பழமை வாய்ந்த புராணங்களில் பாகவதத்தை பற்றிய குறிப்புகள் இருப்பதை ஸ்ரீத சுவாமி சுட்டி காட்டுகின்றார். பாகவதத்தின் இந்த முதல் பதம் காயத்ரி மந்திரத்துடன் ஆரம்பிக்கின்றது. இதை பற்றிய குறிப்பு மிக பழைய புராணமாகிய மச்ச புராணத்தில் காணப்படுகிறது. அப்புராணம் பாகவதத்தில் உள்ள காயத்ரி மந்திரத்தை தொட்டு பேசுகையில், காயத்ரி மந்திரத்துடன் துவங்கும் ஆன்மீக உபதேசங்களை பற்றிய பல வர்ணனைகள் உள்ளன என்று குறிப்பிடப்படுகின்றது. விருத்தாசுரனை பற்றிய கதை ஒன்று உள்ளது. இச்சிறந்த காவியத்தை பௌர்ணமி தினத்தன்று யாரொருவர் அன்பளிப்பு செய்கின்றாரோ அவர் முழுமுதற் கடவுளிடம் திரும்ப செல்வதன் வழியாக வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைவார். மற்ற புராணங்களிலும் கூட பாகவதத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன. அங்கு இக்காவியம் 18,000 பதங்களை உள்ளடக்கி இருப்பதாகவும், இது 12 காண்டங்களில் முடிவுறுகின்றது என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பத்ம புராணத்திலும் கூட கௌதமருக்கும் அம்பரீஷ மகாராஜருக்கும் இடையில் நிகழ்ந்த உரையாடலில் பாகவதத்தை பற்றிய குறிப்பு உள்ளது. ஜட பிணைப்பிலிருந்து விடுபட அரசன் விரும்பினால் பாகவதத்தை ஒருவர் ஒழுங்காக படிக்க வேண்டும் என்று அங்கு அறிவுறுத்தப்படுகிறார். இத்தகைய சந்தர்ப்பங்களின் கீழ் பாகவதத்தினுடைய பிரமாணத்தில் சந்தேகமில்லை என்பது தெளிவாகிறது. கடந்த 500 ஆண்டுகளுக்கு உள்ளாக ஜீவ கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, விஸ்வநாத சக்கரவர்த்தி போன்ற பல புலமை பெற்ற பண்டிதர்களும் ஆச்சாரியர்களும் பகவான் ஸ்ரீ சைத்தன்யரின் காலத்திற்கு பிறகும் கூட பாகவதத்தின் மீது விரிவான வியாக்கியானங்களை செய்துள்ளனர். உன்னதமான இச்செய்திகளை நன்கு அனுபவிப்பதற்காக ஆர்வமுள்ள மாணாக்கன் ஒருவன் இவற்றை நன்றாக கற்றுணர முயற்சிப்பான். ஹரே நன்றி கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மிக்க ஹரே நன்றி. சோ என்ன சொல்றாங்க இங்க ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்து வழங்கியவர் கிருஷ்ணா. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீல வியாசதேவர் இல்லைங்களா? எல்லா 18 புராணங்களும் 108 உபனிஷதனங்களும் 4 வேதங்கள் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு திருப்தியே இல்லை. அப்போ அவரோட குருவான நாரதர் முனி வந்து சொல்றாரு,
நீ பாகவதத்துல பக்தர்களை பத்தி எழுத ஆரம்பி. அப்படிதான் ஸ்ரீலா வியாசதேவர் வந்து பாத்தீங்கன்னா பாகவதம் எழுதினாரு. அவர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் எழுதின வரலாறு இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல அது ஒரு கோவில் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா வியாசதேவரோட அந்த உருவச்சிலையும் அப்புறம் பக்கத்துல விநாயகரோட அந்த அந்த உருவம் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா மாயாவாதிகள் என்ன சொல்றாங்க, வியாசதேவர் எழுதல, ஓப்பதேவர் அப்படின்ற பெயர் கொண்டவர் தான் எழுதினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? சோ அந்த ஓப்பதேவர் அப்படின்றவர் யாரு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து கிராமர்ல ரொம்ப புலமை வர்ற மாதிரி ஒரு கிராமர்ல வந்து ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா முடியாது இல்லைங்களா? அப்பேற்பட்டவர். ஏன்னா நம்ம நிறைய கதைகள் பார்த்தோம். பிரகாஷானந்த சரஸ்வதி கிட்ட வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து சர்வபௌம பட்டாச்சாரியார் கிட்ட, எப்படி கேசவ காஷ்மீரி கிட்ட, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்தோம்ல. கனெக்ட் பண்ணிக்க முடியுதா அந்த பேர் எல்லாம் உங்களுக்கு சொல்லும் பொழுது? அப்போ அவங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசினாரு இல்லைங்களா? அந்த கிராமர் அப்படின்ற ஒரு விஷயம் அவர்கிட்ட நிறைய இருந்ததுனால்தான் ஒரு பண்டிதர், நிமாய் பண்டித் அப்படின்னு சொல்ல முடிஞ்சிச்சு. சோ அந்த மாதிரிதான் இவரும் ரொம்ப கிராமர்ல ரொம்ப புலமை வாய்ந்தவர் இவரு அப்படின்னு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இவரும் பாத்தீங்கன்னா ஸ்ரீலா ஸ்ரீதர சுவாமிகள் மாதிரியும் அப்புறம் ஸ்ரீலா விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாகூரார் மாதிரியும் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பாகவதத்துக்கு வந்து மாதாஜி ஹரே கிருஷ்ணா, நன்றி. அப்போ பாகவதத்துக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு, கமெண்ட்ரி செய்திருக்காரு. இப்ப எப்படி நம்ம ஸ்ரீலா ஸ்ரீதர சுவாமி அவர் வந்து பாகவதத்துக்கு கமெண்ட்ரி செய்திருக்கிறாரு. ஸ்ரீலா விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாகூர் பாத்தீங்கன்னா அவரும் கமெண்ட்ரி செய்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஓப்பதேவரும் கூட பாகவதத்திற்கு வர்ணனை கமெண்ட்ரி செய்திருக்கிறார். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த எழுதியிருக்கிறாங்க. அப்படிதான் இவர் வந்து எழுதினாரே தவிர இவர் தான் தொகுத்து வழங்கினார் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆனா மாயாவாதிகள் என்ன சொல்றாங்க, ஓப்பதேவர் தான் என்ன சொல்றாரு, நவீன படைப்பு, மாடர்ன் டைப்ல அவர் வந்து பாகவதம் எழுதினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது, அது உண்மை அல்ல. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து நம்ம டைம் செலவழிச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அர்த்தமற்றதாகிரும். வேஸ்ட் ஆஃப் இது டைம் இல்லைங்களா? நம்மளுக்கு ரொம்ப குறுகிய நேரம். என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு வந்து இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்த புத்தி, சொல்ப ஆயுசு, ரொம்ப நேரம்லாம் ரொம்ப குறைவு. ராயேன அல்பாயுஷக சபிய சாரி அந்த ஸ்லோகம் இல்ல. சோ அப்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து நேரம்ன்றது ரொம்ப குறைவு இல்லைங்களா? இப்ப இந்த மாதிரியான விளக்கங்கள்ல நம்ம வந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா உண்மையான அந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்காம போய் நம்மளுக்கு இன்னும் கீழே அடிபாதாள லோகத்துல பிறவி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. வியாசதேவர் எழுதின அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அவர் தான் தொகுத்து வழங்கினாரு. அதை தான் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். அதை தான் நம்ம படிக்கவும் செய்யணும். ஏன்னா அப்படின்னா குரு சிஷ்ய பரம்பரையில வரக்கூடிய விஷயங்கள். வியாசதேவர் அப்படின்றவர் சாதாரணமான ஒரு ஆசாமி கிடையாது. அவரு அப்படியே டக்குன்னு பிறந்து வந்துடல. அவர் யாரு, பகவானுடைய மறு அவதாரம் இல்லைங்களா வியாசதேவர். அப்போ அது எப்படி தப்பா இருக்க முடியும்? அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி வந்து தவறா இருக்க முடியாது. சோ இப்படிதான் ஓப்பதேவர் யாரு, ஸ்ரீல வியாசதேவர் யாரு அப்படின்றத நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். இப்ப மாயவாதிகள் சொன்ன விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அர்த்தமற்ற விவாதங்கள் ஆயிடும். அது வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம திருப்பி அதுக்குள்ள போற மாதிரி ஆயிடும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ரீல வியாசதேவர் எழுதின இந்த பாகவதம் அப்படின்ற நூலையும் கிரந்தத்தையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வரைக்கும் ஓகேங்களா? ஓகே மாதாஜி. ஆனா பாத்தீங்க அப்படின்னா பழமை வாய்ந்த புராணங்கள்ல கூட ஸ்ரீமத் பாகவதத்தை பத்தின குறிப்புகள் இருக்கு. அப்படியே வியாசதேவர் வந்தாரு எழுதினாரு அப்படின்றது மாதிரி கிடையாது. நிறைய புராணங்களும் இதை பத்தி குறிப்புகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புக் எடுக்கும்போது இன்னொரு புக்குக்கான ரெஃபரன்ஸ் ஸ்ரீல பிரபுபாதர் கொடுப்பார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஹைலைட். நம்ம தனியா அந்த புக்கை போய் படிக்கணும்னு இல்லை, எங்கேயாவது சின்ன ஹிண்ட்ல வந்து அதோட கனெக்ஷனையும் அதோட ரெஃபரன்ஸையும் கொடுக்கும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா அந்த புக்கை எடுத்து படிக்கும்போது ஆஹா இது அந்த புக்ல படிச்சோம் இல்ல அப்படின்னு எங்கேயாவது ஒரு சின்ன ஞாபகம் வரும். இதை யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. எனக்கு ஞாபகம் இருக்கான்னு இப்ப சொல்ல முடியல. பரவாயில்ல, ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த புக்ல நம்ம அதாவது என்ன கேள்வி அப்படின்னா
கேள்வி இல்ல. இப்போ நம்ம இப்ப ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறோம். இந்த பாகவதத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்சஸ் கொடுப்பாரு. இப்ப நீங்க போன வீக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிருத்தம் நம்ம நிறைய கனெக்ட் பண்ணோம் இல்லைங்களா? இப்ப நம்ம சைத்தன்ய சரிதாமிருத்தம் இன்னும் டீடைல்டா படிக்கணும் அப்படின்னா அந்த புக் எடுத்து படிக்கலாம். இப்ப சைத்தன்ய பாகவத், சைத்தன்ய மங்களா, அப்புறம் பாத்தீங்கன்னா கௌரவ கணதேச தீபிகா, இந்த மாதிரி ஒரு புத்தகத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கிரந்தத்துக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் அங்கங்க ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு. இந்த புக்ல எப்படி போட்டிருக்கு, இந்த புக்ல எப்படி போட்டிருக்கு அப்படின்னு. அப்ப அது படிக்கும்போது நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஹரே கிருஷ்ணா. அதுதான். எஸ் மாதாஜி, எஸ் மாதாஜி, பண்ணிக்க முடியுது கரெக்ட் மாதாஜி. இல்லைங்களா? சோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்னும் தெளிவாவும் இன்னும் ஆழ்ந்து புரிஞ்சுக்க கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இப்ப ஸ்ரீமத் பாகவதம் எழுதிட்டார் வியாசதேவர் அப்படின்றது கிடையாது. இதுக்கான ரெஃபரன்சஸ் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, அதை பத்தி வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்றாரு. எங்க அப்படின்னா, மத்ஸ்ய புராணம், வெரி ஓல்டஸ்ட் புராணம், ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், நாரத புராணம், பிரம்ம புராணம், இந்த மாதிரி நிறைய புராணங்களையும் பாத்தீங்கன்னா பாகவதத்தை பத்தின விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், சாரி, டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா அப்படின்னு ஒரு புக் இருக்கு, சரிங்களா? அந்த புக்ல நம்ம சாப்டர் 7 பத்தி பார்த்திருக்கோம், சாப்டர் 18 பத்தி நிறைய ரெஃபரன்சஸ் பார்த்திருக்கோம். கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுதா பாருங்க. இல்ல அப்படின்னா திருப்பி அதனாலதான் சில பிரபுபாதர் என்ன பண்றாரு, புத்தகங்கள்ல நம்ம வாசிக்க 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 தினம்தோறும் ஒரு புத்தகம், இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பேராகிராஃப், இல்ல அவங்களுக்கு சக்திக்கு ஏத்த மாதிரி, நேரத்துக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு நான் இவ்வளவு படிப்பேன், அட்லீஸ்ட் ஒரு பேஜாவது நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு நிலை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்நாள்ல குறிப்பிட்ட சில புத்தகங்கள், முக்கியமான புத்தகங்களை நம்மளால வந்து படிக்க முடியும். இந்த புக் ரீடிங் அப்படின்றது கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். அப்படி அந்த டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா சாப்டர் 23ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு சாப்டரே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேஜஸ். இப்ப எப்படி பாகவதம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் போற மாதிரி அவ்வளவு விஷயங்கள் அந்த ஒரு சாப்டர்லயே. எப்படிப்பா எவ்வளோத்தையும் ஒரு ஷார்ட்டா வந்து ஒரு சாப்டர்ல கொடுக்க முடியுமா அப்படின்னா, அதுதான் ஸ்ரீல பிரபுபாதரோட பெரிய என்ன சொல்றது, அதுலதான் செம்ம ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்வாங்க இல்லைங்களா? இப்ப ஸ்பெசிபிக் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஐக்கு இப்படி இருப்பாங்க, டென்டிஸ்டுக்கு, ஒரு ஹார்ட்டுக்கு, இவங்க கிட்ட எல்லாம் போனா சூப்பர் பா இவங்க. அந்த மாதிரி நம்ம ஷீலா பிரபுபாதர் எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுக்க முடியுமோ அதுல வந்து ஒரு பயங்கர ஸ்பெஷாலிட்டி. சோ அந்த மாதிரி டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா புக்ல பாத்தீங்கன்னா இந்த பாகவத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து அவர் கொடுத்திருக்காரு. அது படிக்கும்பொழுது பாத்தீங்கன்னா என்னால வைக்கவே முடியல. இன்னும் நிறைய இருக்குன்னு படிச்சுட்டே போவா. ஐயோ அப்புறம் டைம் ஆயிட்டே இருக்கு, நோட்ஸ் எழுதணுமே அப்படின்னு பாதிலேயே அந்த சாப்டரை வந்து வைக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. சோ அந்த மாதிரி நம்ம தினம்தோறும் சில விஷயங்கள்ல படிக்கும் பொழுதுதான் நம்மளோட உணர்வு நிலையும் மாற்றம் அடையும். நம்மளோட இந்த புலன்கள், இந்த சென்சஸும் சென்ஸ் கிராட்டிபிகேஷனும் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல்ல வரும், சரிங்களா? சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா இந்த 23rd சாப்டர்ல why to study வேதாந்த சூத்திரம், வேதாந்த சூத்திரத்தை ஏன் படிக்கணும் அப்படின்னு. ஏன்னா எல்லா வேதத்தோட சாரம் வேதாந்த சூத்திரத்துல இருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்திலயும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டீடைல்டா பாத்தீங்கன்னா அந்த அந்த சாப்டர் படிச்சீங்க அப்படின்னா வெரி வெரி பியூட்டிஃபுல் சாப்டர். ரொம்ப ரொம்ப டீடைல்டா அழகா ரொம்ப எளிமையா புரியக்கூடிய ஒரு வகையில யார் எடுத்து அந்த சாப்டர் படிச்சாலும் இதுதான்ப்பா ஸ்ரீமத் பாகவதம், இதுதான்ப்பா சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ரீல பிரபுபாதர் என்ன அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்மளால படிச்சுக்க முடியும். டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா சாப்டர் 23, சரிங்களா? அந்த சாப்டர்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் பாத்தீங்க அப்படின்னா காயத்ரி மந்திரத்துடன் துவங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லைங்களா? சோ இதோட ரெஃபரன்ஸ் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா கருட புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஆமா, ஸ்ரீமத் பாகவதத்தோட முதல் ஸ்லோகம் வந்து காயத்ரி மந்திரத்தோட துவக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன? அர்த்தோயம் பிரம்ம சூத்ரானாம் பாரதார்த்த விநிர்ணய காயத்ரி பாஷ்ய ரூப சௌவேதார்த்த பரிபிரிம்தைஹி கிரந்தோஸ்தா ஷடதாச சஹஸ்ரசஹ ஸ்ரீமத் பாகவதாத்பீதஹ அப்படின்னு கருட புராணத்துல இந்த ஒரு ஸ்லோகம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு, ஸ்ரீமத் பாகவதம் என்பது பிரம்மசூத்திரத்தோட விளக்கம். பிரம்மசூத்திரம் அப்படின்றது ரொம்ப வாஸ்டான விஷயம். அதோட விளக்கங்கள் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வேற என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல அப்படின்னா, மகாபாரதத்தோட விளக்கம் இதுல இருக்கு, காயத்ரி மந்திரத்தோட விளக்கம் இதுல இருக்கு, அனைத்து வேதங்களோட சாரம் இதுல இருக்கு அப்படின்னு இத்தனை விஷயங்கள் இந்த கருட புராணத்துல அந்த ஒரு ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? அப்ப பாருங்க, அதனால்தான் இந்த ஸ்பாட்லெஸ் புராணா, அமல புராணம் அப்படின்னு வந்து இந்த பாகவதத்தை வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா.
கேள்வியா? கருட புராணத்துல எத்தனாவது ஸ்லோகம் மாதாஜி அது? ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம்ன்றது வரல. ஆ, இது ஆ, ஸ்லோகம் கிடைச்சது ஒரு சைட்ல. ஸ்லோகம் ஓகே நேம் மாதா. மென்ஷன் பண்ணல. சரிங்களா? ஓகே கிடைச்சதுன்னா மாதாஜி. கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஓகே சரிங்களா? மாதா. அப்போ ஹரே வந்து கிருஷ்ணா. நன்றி மேடம். பிரம்மசூத்திரத்தோட விளக்கம், மகாபாரதத்தோட விளக்கம், காயத்ரி மந்திரத்தோட விளக்கம், அனைத்து வேதங்களின் சாரம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். அதை தவிர பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய புராணமான மத்ஸ்ய புராணத்துல கூட வந்து இது விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்தோட தொடக்கம் பாத்தீங்கன்னா காயத்ரி மந்திரத்தோட எசன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பா நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தோட அந்த ஸ்லோகம் படிச்சீங்க அப்படின்னா தெரியும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜன்மாத்யஸ்ய யதோ அன்வயாத் இதரதஷ்ட அர்த்தேஷு அபிக்னஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதய ஆதி கவய முக்கியந்தி யத் சூரயः தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ அம்ருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஷ்டம் கோகம் சத்யம் பரம் தீமஹி. அந்த தீமஹி அந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தியானிக்கின்றேன், ஐ மெடிடேட் அப்பான். அதே ஸ்லோகம் பாத்தீங்க அதே மாதிரி காயத்ரி மந்திரத்திலயும் இருக்கும். காயத்ரி மந்திரம் யாருக்கா தெரிஞ்சா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஓம் கிருஷ்ண நமோ மாதாஜி. மாதாஜி பகவதே ஓம் வாசுதேவாய. பூர்புவஸ்வ அதுவா மாதாஜி? சொல்லுங்க. ஆமா ஆமா. ஓம் ஓம் பூர்புவஸ்வ பூர்புவஸ்வ தத்சவிதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி பிரயோஜன கரெக்ட் பிரஜோதயா. கரெக்ட் கரெக்ட் மாதாஜி. இதுதானே அதுல ஒரு மாதாஜி? வார்த்தை வருதா தீமஹி அப்படின்னு வருதா காயத்ரி மந்திரத்திலயும். கண்டிப்பா கடைசியில வருது வருது முடியுது. மாதாஜி வருது. அப்போ நான் தியானிக்கின்றேன். எதை பத்தி தியானிக்கின்றோம் நாம? யார பத்தி தியானிக்கின்றோம் சொல்லுங்க. பகவான பகவான் உம் பகவானை பத்தி பகவானை பத்தி தியானிக்க. தியானிக்கின்றோம். அப்ப பாத்தீங்கன்னா முனிவர் காயத்ரி கடவுள் மந்திரத்துல சொல்லுங்க மாதாஜி. சாரி. பிரபு கிருஷ்ணரை தானே நம்ம தியானிக்கிறோம். ஆமா. சோ அததான் அங்க காயத்ரி மந்திரத்திலயும் சொல்றாங்க, ஸ்ரீமத் பாகவதத்தோட முதல் ஸ்லோகத்திலயும் சொல்றாங்க. ஏன்னா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம எப்படி அவரை பத்தி தியானிக்க முடியும்? இப்ப மாயாவதிகள் என்ன சொல்றாங்க? அவருக்கு உருவம் இல்லைன்றாங்க. உருவம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம எப்படி தியானிக்க முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா ஞானிகள் யோகிகளை பரமாத்மாவை தியானிக்கின்றாங்க. எப்படி அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? இப்ப பகவானுக்கு உருவம் உண்டு, எஸ் அ பியூட்டிஃபுல் ஃபார்ம் அப்படின்னா நம்ம பாகவதம் 10th கேண்டோல எல்லாம் எப்படி சுக்கர் வந்து இறங்கி காட்டுக்குள்ள ஓடி போகும்போது அங்க மரம் அறுக்கும் அந்த மரம் அறுப்பாங்க இல்லையா அந்த ஆட்கள்லாம் அவங்க அழகா அந்த பாகவதத்தை பாடும்பொழுது அதை கிரகிச்சு ஆஹா இவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகம் அப்படின்னு தன்னோட தந்தை கிட்ட வியாசதேவர்கிட்ட பாகவதம் கத்துக்க வருவார் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி இது எல்லா சாரமும் அதுல இருக்கு. பாகவதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுல வந்து எந்த ஒரு நம்மளால வந்து அப்படின்ற மாதிரி இட்ஸ் ஓஷன். ரொம்ப அப்படியே படிக்க படிக்க அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும். அப்ப பகவானை பத்தி தியானிக்கிறோம் அப்படின்றது காயத்ரி மந்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அதோட தொடக்கமான அதோட எசன்ஸா இருக்கக்கூடிய பாகவதத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலும் இத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அப்போ என்ன சொல்றாங்க? அப்போ தீமகி அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை தான் பாத்தீங்க அப்படின்னா இங்க 1.1.1லயும் காயத்ரி மந்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுல வந்து ஆன்மீக உபதேசங்கள் பத்தின நிறைய விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. காயத்ரி மந்திரம் முக்கியமா யார பத்தி தியானிக்கிறாங்க அப்படின்னா சூரிய பகவானை நோக்கி பிரார்த்தனை. அந்த சூரிய பகவான் யாரை பிரார்த்தனை செய்யறாரு? அதுதான் முக்கியம். யார பிரார்த்தனை செய்யறாரு? கிருஷ்ணா பத்தி பிரார்த்தனை செய்ய அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா பகவான் எப்பேற்பட்டவர், நம்ம ஏன் பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணணும், ஏன் பகவானுக்கு சரணாகதி ஆயிடணும், இல்ல இந்த மாயாவாதிகள் சொல்ற விஷயத்தெல்லாம் நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இன்னும் கீழ்நிலைக்கு போகக்கூடிய நிறைய வாய்ப்புகள்ல நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு நம்மள நம்ம அப்படியே கையை கொடுத்து தூக்குறதுக்கு வந்தவர் தான் ஸ்ரீல பிரபுபாதர். சோ அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல பாகவதத்தின் மூலியமா நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புறாரு, செய்திகள் சொல்றாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி இருக்கு. காயத்ரி மந்திரத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்திலயும் இப்படிதான் பகவானை தியானிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு, சொல்றாரு. சரிங்களா? இது வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. மாதாஜி ஹரே கனெக்ட் கிருஷ்ணா. பண்ணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க ஹரே மாதாஜி, கிருஷ்ணா சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க அந்த சொல்லுங்க. காயத்ரி மந்திரத்தோட அர்த்தம் என்ன மாதாஜி? இந்த அந்த நான் அனுப்பவா? நான் அனுப்புறேன் மாதாஜி. அதான் அந்த அவருடைய அந்த வாசகங்களோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு மாதாஜி. நான் எடுத்து வச்சிருக்கேன் மாதாஜி, அனுப்புறேன். ஏன்னா ரொம்ப அதை பத்தி போயிட்டோம் அப்படின்னா
இன்னைக்கு இப்ப உருப்படியான ஒரு 2 பேராகிராஃப் கூட நம்ம முடிக்கல. அதை முடிச்சுட்டு நம்ம சரிங்க கண்டிப்பா மாதாஜி. அனுப்புறேன். நீங்க பொறுமையா டைம் நீங்க அனுப்பி மட்டும் விடுங்க, நாங்க பார்த்துக்கிறோம். சரி, நன்றி நன்றி. ஓகே மாதாஜி. அடுத்ததா என்ன சொல்றாங்க? அதே மாதிரி விருத்தாசூரன் கதை இங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விருத்தாசூரனை பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்கு. 2 பேராகிராஃப் தான் நம்ம படிக்கிறோம். ஆனா அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? பாக்குறோமா இல்லையா? நம்ம கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. எவ்வளோ நம்ம விஷயங்கள் நிறைய பகவான் விஷயம் கிருப்பை தெரிஞ்சுக்கிறோம் மாதாஜி. நிறைய விஷயங்கள் இருக்கு இல்ல? பாருங்க, ஒரு லைன் தான் இருக்கும். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா மத்ஸ்ய புராணம் பார்த்தோம், காயத்ரி மந்திரம் பார்த்தோம், ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம், அப்போ வியாசதேவர் யாருன்னு பார்த்தோம், ஓபதேவர் யாருன்னு பார்த்தோம். பாத்தீங்களா? இப்போ கொஞ்சம் ஒரு 4-5 லைன் தான் படிச்சிருப்போம். அதுல எவ்வளவு விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? கரெக்டா? எஸ் மாதாஜி. எஸ் பாகவதத்தோட மாதாஜி. சோ அப்ப விருத்தாசூரன் கதை ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேருக்கு விருத்தாசூரன் கதை தெரியும்? ஹரே கிருஷ்ணா. ஆரம்பம் தான் தெரியல எனக்கு. பாகவதம் 6th canto 9th chapter பாத்தீங்க அப்படின்னா அந்த சாப்டர்ல அந்த விருத்தாசூரன் கதையை பத்தி நிறைய டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. நம்ம ஷார்ட்டா வந்து சொல்லலாம். விருத்தாசூரன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து இஸ் அரக்கன். சரிங்களா? அவர் வந்து இந்திரனோட சண்டை போடுவார். சரிங்களா? அப்போ சண்டை போட்டு என்ன ஆகும்? இந்திரனால ஒரு அவர்கிட்ட சண்டை போட முடியாதுன்னு ஒரு சூழல் வரும்பொழுது என்ன பண்ணுவாரு? விருத்தாசூரன் பாத்தீங்கன்னா பக்தி யோகத்தை பத்தி இந்திரனுக்கு எடுத்து சொல்வார். எப்படிப்பா ஒரு அரக்கன் வந்து பக்தி யோகத்தை பத்தி இவ்வளோ அழகா சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அப்ப அந்த விருத்தாசூரனோட முற்பிறவி கதைக்கு நம்ம போனோம் அப்படின்னா, ஏன் இந்த கதை இங்க சொல்றாங்க அப்படின்னா, ஏன் அவரை பத்தி இங்க குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, அதுதான் பாகவதத்தோட ஸ்பெஷல். சரிங்களா? அப்ப அந்த விருத்தாசுரனோட முற்பிறவி கதை என்ன? நான் அந்த அந்த லிங்க்கையும் நான் அனுப்புறேன். நீங்க டைம் கிடைக்கிறப்போ பொறுமையா படிச்சுக்கோங்க. அவர் யாருன்னா, அவர்தான் அரசன் சித்திரகேத்து. சரிங்களா? இந்த சித்திரகேத்து அரசனுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. அவர் யஜ்ஞம் பண்ணி ஒரு குழந்தை வந்து வரமா கேட்பாரு. அப்ப அந்த குழந்தை வந்து சிறு குழந்தை பிறந்த உடனே சிறு குழந்தையா இருக்கும்பொழுது, அதான் அடுத்த ராஜா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது, கூட இருக்கிறவங்க எல்லாம் மத்த அரசிகள்லாம் இருப்பா இல்லைங்களா? ஒரு பொறாமையின் காரணத்தால அந்த குழந்தைய வந்து அவங்க கொன்னுடுவாங்க. அந்த ஒரு துக்கத்திலே என்ன பண்ணுவாரு, அவர் வந்து ஆஹ் உண்மையான நிலை என்ன? ஏன் இதெல்லாம் ஏற்படுது? அப்படின்ற அந்த உணர்வு நிலைக்கு வந்து பகவான் மேல ஒரு பக்தி பண்ணி, அப்படியே வந்து அவர் இறக்கும் தருவாயில சாரி அப்புறம் நடுவுல ஒரு கதை ஒண்ணு வரும். அந்த அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு சாபம் கிடைச்சிரும். யாரு? பார்வதி தேவியின் மூலியமா ஒரு சாபம் கிடைச்சிரும். சோ அதனால அவர் வந்து ஒரு அரக்கனா, விருத்தாசுரனா வந்து பிறப்பார். சோ அவர் வந்து சித்திரகேதுவா இருக்கும் பொழுது அந்த பக்தி நிலை பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் பகவானை பத்தின விஷயங்கள் நிறைய அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்ட பொழுது அந்த உணர்வு நிலை அந்த கான்சியஸ் தான் அவர் வந்து அரக்கனா பிறக்கிற பொழுது கூட இந்திரனுக்கு வந்து அவர் வந்து பக்தி யோக நிலையை அவரால சொல்ல முடிஞ்சுது. அதுதான் பாகவதத்தோட ஸ்பெஷல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஷார்ட்டா ரொம்ப சிம்பிளா விருத்தாசூரன் பத்தின ஒரு கதை இங்க இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதையும் சுருக்கி அடியன் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டேன். நான் நீங்க 6th canto 9th chapter படிச்சீங்க அப்படின்னா அது டோட்டலா 55 ஸ்லோகாஸ். சோ அதுல வந்து டீடைலா கொடுத்திருப்பாங்க. டைம் கிடைக்கிறப்போ எடுத்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இன்னும் நிறைய நம்மளுக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதனால சரிங்களா? அப்போ என்ன சொல்றாங்க? கிருஷ்ணா நீங்க விட்டுட்டேன். இச்சிறந்த காவியத்தை பௌர்ணமி தினத்தன்று யார் ஒருவர் அன்பளிப்பு செய்கின்றாரோ அவர் முதற் கலவிடம் திரும்பி செல்வதற்கான வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது என்ன அந்த பௌர்ணமி தினம் அப்படிலாம் என்ன புதுசா ஏதோ போட்டிருக்கு அப்படின்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் 12th canto 13th chapter 13th ஸ்லோகா அது பாத்தீங்கன்னா the glories of ஸ்ரீமத் பாகவதம் அந்த சாப்டரே அந்த பாகவதத்தோட பெருமைகளை பத்தி பேசுறதுதான். ஸ்ரீமத் பாகவதம் 12th canto 13th chapter 13th ஸ்லோகா சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? 13th canto the glories of ஸ்ரீமத் பாகவதம். அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பௌர்ணமி தினத்தன்று அப்படின்னு சொன்னாங்க. அப்பனா எல்லா பௌர்ணமிக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. பத்ர பூர்ணிமா அப்படின்னு அந்த ஒரு பூர்ணிமா பேர் இருக்கு. பௌர்ணமி, பத்ர பௌர்ணமி பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த தினத்துல பாத்தீங்கன்னா யார் ஒருவர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து பரிசா கொடுக்குறாங்களோ, யாருக்காவது நம்ம கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து பகவான் கிட்ட திரும்பி செல்வதற்கான அந்த வழி
வாழ்வோட உயர்ந்த பக்குவம், அந்த மெச்சூரிட்டி அது வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம வராக புராணத்திலும் இத பத்தின விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன? மமோத்சவா வைஷு சர்வேஷு ஸ்ரீமத் பாகவதம் பரம் ஸ்ருண்வந்தி ஏ நரா பக்தியா மாம் பிரீத்யதி ச சுவ்ருத்தः பஸ்திர அலங்கார மஹி புஷ்பை தூப தீப பராகைஹி வசிக்ருதோ ஹி அஹம் தைஷ்ச சத் ஸ்திரியः சத்பதியதः அப்படின்னு ஸ்லோகம் சொல்றாங்க. என்ன இது ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு அப்படின்னா, வராக புராணத்துல நாராயணரும் பிரம்மதேவரும் பேசிக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்க, ஸ்ரீ நாராயணரான பகவான் என்ன சொல்றாரு பிரம்மதேவர் கிட்ட, ஓ புனித பிராமணரே, எனது அனைத்து விழாக்களிலும் ஸ்ரீமத் பாகவதத்தோட தோற்றம்னா ரொம்ப கொண்டாடப்படக்கூடியது. எல்லா ஃபெஸ்டிவல், எல்லா பண்டிகைகளையும் விட இந்த ஸ்ரீமத் பாகவதம் எப்ப வந்துச்சோ, அதோட எப்ப தோன்றுச்சோ, அதுதான் ரொம்ப கொண்டாடத்தக்கம், ரொம்ப செலிப்ரேட் பண்ற ஒரு விஷயம். அதுதான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு யார் சொல்றது? பகவான் நாராயணன் பிரம்மதேவருக்கு வராக புராணத்துல சொல்றார். கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? ரொம்ப வேகமா இருக்கா ஏதாவது? ஹரே கிருஷ்ணா. இல்ல மாதாஜி. வராக அருமையா பருவம், இருக்கு மாதாஜி. வராக புராணம். கரெக்டா? வராக புராணம். ஓகே. சொல்லுங்க மாதாஜி. அருமையா சொல்றீங்க. அப்படியே எப்படி சொல்றது, அப்படியே அசையாம உணர்வுகள்ல அப்படியே நிக்குது நீங்க பேசுறது. ரொம்ப மகிழ்ச்சியா பகவான் இருக்கு மாதாஜி. புதுசா இப்பதான் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி மாதாஜி. நன்றி நன்றி. அப்ப என்ன சொல்றாரு? ஓ பிராமணரே, இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ல அவர் சொல்வாரு, அப்பப்ப அங்கங்க ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைப்பார் நம்ம கிருஷ்ணர். அவர் சூப்பர் டூப்பர். அதுக்கு மேல நான் வந்து வேதங்களில் நான் சாம வேதமாக இருக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ரொம்ப கார்த்திகை மாசம் தான் சிறந்தது அப்படின்னு அங்கங்க ஒரு, அப்ப கார்த்திகை மாசம் வரும்போதுலாம் நம்ம ஈஸியா பகவானை ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்ப வந்து இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும்போது அவர் யாரு? பகவானே, சாட்சாத் பகவான் தான் ஸ்ரீமத் பாகவதம் இல்லைங்களா? சோ அப்ப வராக புராணத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க? அப்ப பண்டிகைகள்லாம் வரும்போது இனிமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஹா, பகவான் வந்து வராக புராணத்துல என்ன சொல்லியிருக்கிறார் பிரம்மதேவர்கிட்ட? ஸ்ரீமத் பாகவதம்னா அது எப்ப வந்துச்சோ அன்னைக்குதான் எனக்கு பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இப்ப கார்த்திகை தீபம் எல்லாம் வரப்போகுது நம்மளுக்கு. அதுல ஒரு மிகப்பெரிய விழா, ஒரு கொண்டாட்டம் நம்மளுக்கு. அந்த மாதிரி கொண்டாட்டங்கான விஷயங்கள்ல நம்மள பகவானை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு எளிய முறையில பிரபுபாதர் நம்மளுக்கு இந்த மாதிரி தொகுத்து வழங்கியிருக்கார். சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க? அது மட்டும் இல்லாம பக்தியுடனும் அன்போடும் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு அதை வந்து அழகா டெக்கரேட் பண்ணி இந்த கிரந்தத்தை, இந்த புக்கை அலங்கரிச்சு அதுக்கு ஆடைகள் போட்டு ஆபரணங்கள், மலர்கள், அப்போ தூபங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபடும் பொழுது நான் வந்து அவங்களுக்கு அடிபணிகிறேன் அப்படின்னு யார் சொல்றாரு? பகவான் நாராயணன் பிரம்மதேவர்கிட்ட சொல்றாரு. யாரெல்லாம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கிறாங்களோ அதுக்கு அழகா வந்து இஸ்கான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புக்ஸுக்கு எல்லாம் ஒரு கவர் மாதிரி கொடுப்பாங்க. அழகழகா இருக்கும் அந்த கவர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு. எல்லா சென்டர்ஸ்லயும் வச்சிருப்பாங்க. அதை கொண்டு வந்து அழகா அந்த புக்குக்கு போட்டு அந்த புக்கை வந்து இப்ப சரஸ்வதி பூஜைக்கு மட்டும்தான் நம்ம புக்கு வைப்போம். அது மாதிரி டெய்லி பாகவதத்துக்கும் நம்ம பூவெல்லாம் போட்டு அழகா அதை பூஜை பண்ணி அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்கும் பொழுதும் எடுத்து படிக்கும் பொழுதும் என்ன சொல்றாரு? நான் அவங்களுக்கு அடிபடுகிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அதுக்கு உதாரணம் இன்னும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், இன்னும் ஈஸியா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப பண்டிகை காலங்கள்லாம் வருது அப்படின்னா ஜென்ரலா வீட்டுல ஒரு லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஃபாஸ்டிங் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாவா இல்லையா? எஸ் மாதாஜி. உண்மைதான். எஸ் மாதாஜி. அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த ஃபாஸ்டிங் பிரேக் பண்றாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட உட்கார வச்சு அவங்களுக்கு பூஜை எல்லாம் பண்ணி அவங்களுக்கு தீபம் எல்லாம் காட்டி ஒரு 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 பதிவிரதை எப்படி பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து அடி பண்ணிடுறாங்க இல்லைங்களா? அவங்க ஹஸ்பண்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க இல்லைங்களா? கணவர்கிட்ட. அந்த மாதிரி நான் ஏற்கிறேன். அந்த மாதிரி பகவான் என்ன சொல்றாரு? நான் வந்து இந்த பாகவதத்தை நீங்க பூஜை பண்ணும்பொழுதும் அதை கேட்கும்பொழுது உங்களுக்கு நான் அடிபணிகிறேன்னு சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? அவரு பகவான் அப்படி சொல்றாரு. சரிங்களா? கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? எஸ் மாதாஜி. சோ அதை தவிர பாத்தீங்கன்னா கிருஷ்ண லீலா அப்படின்ற ஒரு புத்தகத்துல 4:12 to 4:16 அந்த ஸ்லோகத்துல சனாதன கோஸ்வாமி என்ன சொல்றாரு? பாகவதத்துக்கு தன்னோட பிரேயர் வைக்கிறார். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். என்ன சொல்றாரு? ஓ ஸ்ரீமத் பாகவதமே, அனைத்து வேத சாஸ்திரங்களோட பெரும் கடல்ல வந்து கலக்கப்பட்ட அமிர்தமே அப்படின்னு சொல்றாரு. நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நிறைய விஷயம் சனாதன கோஸ்வாமி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஓ ஸ்ரீமத் பாகவதமே,
அனைத்து வேத சாஸ்திரங்களோட பெரும் கடல்ல கலக்கப்பட்ட அமிர்தம் அப்படின்னு சொல்றார். அனைத்து வேதங்களின் மிக முக்கியமான உன்னதமான பழமே. ரொம்ப அமல புராணம், ஸ்பாட்லெஸ் புராணம், என்ன சொல்றது, ரொம்ப சைத்தன்ய சரிதாமிரதத்துல வரும். அதாவது இந்த ஸ்ரீமத் பாகவதம் எப்படின்னா, அது ஒரு மாம்பழம், அது கொட்டையும் இருக்காது, தோலும் இருக்காது. இவ்வளவு ஒரு சுவை உள்ளதாக ஒரு உன்னதமான ஒரு பழமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பழம் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு பெருமை இருக்கு அப்படின்னு சொல்றார். அனைத்து ஆன்மீக தத்துவ முடிவுகளின் பிலாசபிகளோட ரத்தினங்கள் சொல்றாங்க. யாரு? ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்தோட பெருமைகளை சொல்றாரு. சரிங்களா? அப்போ உலக மக்கள் எல்லாருக்கும் ஆன்மீக பார்வை பாதை கிடையாது, பார்வையை வழங்குபவரே அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துக்கு அவரோட பிரேயர் சொல்றார். வைஷ்ணவ பக்தர்களின் உயிர் மூச்சு எது? ஸ்ரீமத் பாகவதம். ஓ ஆண்டவரே, கலியுகத்தின் இருளை போக்க எழுந்த சூரியன் எது? ஸ்ரீமத் பாகவதம். உண்மையில் நீரே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். நம்ம பார்த்தோம், ஸ்ரீமத் பாகவதம் பகவான் சாக்சாத் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அதை தவிர இந்த ஸ்ரீமத் பாகவதம், நான் உங்களுக்கு மரியாதையுடன் எனது வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சனாதன கோஸ்வாமி சொல்றார். அப்போ உங்களை படிக்கிறது மூலியமா, எது இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கிறது மூலியமா என்ன கிடைக்குது? ஒருவரோட ஆழ்நிலை பேரின்பம், டிரான்சென்டென்டல் பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றார். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அது வாசகர்களுக்கு நம்ம படிக்க என்ன ஆகும்? நம்ம பகவானுக்கு மீதான தூய அன்பு நம்மளுக்கு ஏற்படுது. அப்போ நீங்க எப்பொழுதும் அனைவராலும் சேவை செய்யப்படுவீர்கள். நாம் எப்பவுமே ஸ்ரீமத் பாகவதத்துக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஸ்ரீலா சனாதன கோஸ்வாமி சொல்றார். அது தவிர என்ன சொல்றாரு முக்கியமா? ஓ ஸ்ரீமத் பாகவதமே, நீங்க தான் எனக்கு ஒரே நண்பர், என்னோட தோழர், என்னோட ஆசிரியர், என்னோட பெரும் செல்வம், என்னை மீட்பவர், என்னை இந்த பெரும் சம்சார சாகத்துல இருந்து மீட்கக்கூடிய ஒரு மீட்பவர். அப்புறம் என்னோட இந்த பாகவதம் எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம், பேரின்பம். நான் உங்களுக்கு மரியாதையுடன் என்னோட வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். சோ இந்த துறவிகளுக்கு எவ்வளவு இந்த புனிதத்தை கொடுக்கிறவங்க, வீழ்ச்சி அடைந்தவர்களுக்கு எல்லாம் விழுந்த ஃபாலன் கண்டிஷன் சோல எல்லாரும் உயர்த்துபவரே, தயவு செய்து என்னை ஒருபொழுதும் கைவிட்டு விடாதீர்கள். யாரு? சனாதன கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்துக்கு தன்னுடைய பிரேயர்ஸ் சொல்றாரு. என்னை என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க. சோ தயவு செஞ்சு என்னோட இதயத்திலும் என்னோட தொண்டையிலும் கிருஷ்ணரோட இந்த தூய அன்பை நான் எப்பொழுதுமே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க என்னை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சனாதன கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதம் கிரந்தத்துக்கிட்ட தன்னுடைய பிரார்த்தனைகள், தன்னோட பிரேயர்ஸை வைக்கிறார். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சா? அடுத்ததா என்ன சொல்றாங்க? பத்ம புராணத்துல கூட கௌதமருக்கும் அம்பரீஷ மகாராஜுக்கும் இடையில நடந்த ஒரு உரையாடல் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, என்ன உரையாடல், எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்தை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க. கௌதம முனிக்கும் அம்பரீஷ மகாராஜாவுக்கும் நடந்த உரையாடல், கான்வர்சேஷன். யாரு அப்படின்னா, என்ன சொல்றாரு கௌதம மகரிஷி அம்பரீஷ மகாராஜுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தை பத்தி அப்படின்னா, வியாஞ்சுலி மகாத்வாதேசி அன்று யாரு ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கிறாங்களோ, இரவு முழுவதும் கண் விழித்து பகவான் அரியை வழிபடுகிறாங்களோ அவங்களுக்கு உயர் பதவி அடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுதா? ஹரே கிருஷ்ணா. யாரு? கௌதம மாதாஜி. ஏகாதேசியா மாதாஜி நீங்க சொன்னது? ஆமா சொல்றேன் மாதாஜி. என்ன அப்படின்னா, வியஞ்சுலி மகாத்வாதேசி அப்படின்னா என்ன அப்படின்னா, சில சமயம் பாத்தீங்கன்னா ஏகாதேசி அன்னைக்கு நாட் சூட்டபிள் ஃபார் ஃபாஸ்டிங்னு வருமா? நிறைய தடவை வருங்களா? நம்ம என்ன துவாதேசி அன்னைக்கு ஏகாதேசி ஃபாஸ்டிங் இருப்போமா? ஆமா மாதாஜி. ஆமாவா? அந்த ஒரு துவாதேசிக்கு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வியஞ்சுலி மகா துவாதேசி அப்படின்னு சொல்றாங்க. அது எப்போ மோஸ்ட்லி வரும் பாத்தீங்க அப்படின்னா, பாண்டவ நிர்ஜல் ஏகாதேசி, சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஏகாதேசி, இந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா ஏகாதேசி துவாதேசி ஒன்னா வரும். ஏன்னா அந்த திதி மாற்றத்தினால பாத்தீங்கன்னா ஏகாதேசி அன்னைக்குதான் இருக்கும், ஆனா நாட் சூட்டபிள் ஃபார் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு துவாதேசி அன்னைக்கு நம்ம
ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, வியஞ்சுலி மகா துவாதேசி. அந்த நாள் அன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கிறவங்க இரவு முழுவதும், எப்படி நம்ம வந்து வைகுண்ட ஏகாதேசிக்கு கண் விழிச்சிருக்கோம் அந்த மாதிரி கண் முழிச்சு பகவான் ஹரியோட கதைகளும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு உயர் பதவியான பேக் டு காட் அடைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா துவாதேசி அன்னைக்கு பாத்தீங்கன்னா திதி வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் திரையோதேசி அன்னைக்கு கிளப் ஆயிடும், மிக்ஸ் ஆயிடும். அப்போ திரிஸ்பர்ஷ மகா துவாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான அர்த்தம். சோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்ப பாகவதத்தோட சிறப்பு பத்ம புராணத்துல கௌதம முனி அம்பரீஷுக்கு சொல்றார். அது மட்டும் இல்லாம இந்த ஜட பிழைப்புல இருந்து ஒருத்தங்க வந்து விடுபடணும், சீக்கிரமா பகவானுடைய லோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினம்தோறும் ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்க வேணும். என்ன அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர் 18th ஸ்லோகா. சரிங்களா? நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவைய. அந்த ஸ்லோகம் நான் லிங்க் அனுப்புறேன். சோ அப்ப நம்மளுக்கு பக்தியில எந்த தடையும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா பகவானோட கிருபையில நம்ம நித்தியம் பாகவதம் ஸ்லோகம் படிக்கணும். அட்லீஸ்ட் பர்பட்டோ டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சவங்க படிக்கலாம், இல்ல அப்படின்னா அந்த ஸ்லோகங்களையாவது படிக்கணும். ஸ்லோகார்த்தம் ஸ்லோக பாதம் வா. அட்லீஸ்ட் நீ வந்து ஒரு 1/4 ஸ்லோகம் படிச்சாலும் கோ சஹஸ்திர ஃபலம் லபேத். நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு நான் அந்த பாகவதம் ஓப்பனிங் ஸ்லோகாஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல வந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம படிக்கும்பொழுது கால் பாகுதி நம்ம பாகவதம் ஸ்லோகம் படிச்சாலும் 1000 பசுக்கள் தானம் பண்றதுக்கு சமமான ஒரு புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி நித்தியம் பாகவதம் செய்யணும், நித்தியம் தினம்தோறும் பாகவதம் நம்ம படிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு பக்தியில எந்தவித இடையூறும் வராம நாம சங்கீர்த்தனம் பழங்கி அழக பகவான சரணாகதியை அடைஞ்சி நம்ம வந்து இறைநிலை பேக் டு காட் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? சோ அப்போ அரசரே இதெல்லாம் நீங்க கண்டிப்பா கேட்கணும். இந்த மாதிரி பௌதிக பிணைப்புல இருந்து விடுபடணும் அப்படின்னா ஒழுங்கா நம்ம பாகவதம் படிக்கணும் அப்படின்னு அவர் வந்து கௌதம முனி வந்து அம்பரீஷ மகாராஜுக்கு அறிவுரை சொல்றாரு. சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, 500 ஆண்டுகளாக உள்ள ஜீவ கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, விஸ்வநாத் சக்கரவர்த்தி புலமை பெற்ற பண்டிதர்களும் ஆச்சாரியர்களும் பகவான் சைத்தன்யன் காலத்துக்கு பிறகு கூட பாகவதத்தின் மிக விரிவான வியாக்கியானங்கள் செய்துள்ளனர், ப்ரீச்சிங் பண்றாங்க இல்லைங்களா? சோ அது பெஸ்ட். சோ இப்போ யாராவது நம்ம பகவானை எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கதைகள் மூலியமா ஈஸியா பகவானை நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும், அவரை வச்சு ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ நம்ம பக்தி பண்ணி பகவான் சரணாகதி அடைஞ்சு சீக்கிரம் வந்து இந்த பிறவியிலே பேக் டு காட் போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த 2 பேராகிராஃப்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாத ரொம்ப அழகா ஒரு விளக்கம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு இவ்வளவுதான் என்னால அடியனால பண்ண முடிஞ்சது. ஏதாவது குறை இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. எக்கச்சக்கமா அப்படி போயிட்டீங்க இங்க பாட்டுக்கு. இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய விஷயத்த கவர் பண்ணிருக்கீங்க. இதுல இருக்கிறதுதான் பிரபுஜி இப்ப நம்ம பாக்குறோம். அதுதான் ஏன்னா ஒரு பேராகிராஃப் அப்படின்ற நம்ம பார்த்தோம்னா அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அதுக்குதான் போலாம், டக்குன்னு போயிடலாம். ஆனா நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்கிப் பண்ற மாதிரி ஆயிடும். அது வேண்டான்னு அடியேன்னு நினைச்சேன். வேற என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒண்ணே ஒண்ணு, எல்லா பக்தர்களும் எல்லாரும் இங்க இருக்கிற சபையில இருக்கிற அத்தனை பேரும் எழுதி வச்சிருக்கிறவங்க திரும்ப ஒரு தடவை படிச்சு பாருங்க. மண்டையில மைண்ட்ல கண்டிப்பா ஏறும். ஒரு தடவை ஃப்ரீயா இருக்கும்போது உட்கார்ந்து படிச்சு பார்க்கணும். நன்றி நன்றி நன்றி. யாருக்கா சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. இப்ப சமீபத்துல ஒரு வீட்டு கிரக பிரவேசத்துல மாதாஜி பசு மாடு வந்து இந்த வீட்டுக்குள்ள என்ன சொல்றீங்க, பஞ்சகவ்ய மாதிரி யூரின் போறது சொல்றீங்க. ஆமா, அந்த மாதிரி வந்துச்சு. உடனே அது வந்து தீர்த்தம் தானே, கங்கைக்கு சமானமானதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அது கொஞ்சோண்டு எடுத்து தலையில தெளிச்சுட்டேன். அப்போது ஒரு இஸ்கான் பிரபு ஒருத்தர் இருந்தாரு, அவர் மேலேயும் லேசா தெளிச்சேன். அவர் வந்து கொஞ்சம் லேசா அப்படின்னு முகம் சுழிச்சாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரை கூப்பிட்டு நான் விவரம் கேட்டேன். என்ன பிரபு, இந்த மாடோட பசு மாடோட அந்த தீர்த்தத்தை வந்து
கோமியம் வந்து கோமியம் கோமியம் வந்து மிக கோமியம் சிறப்பானது, பகவானுக்கு சமமானதுன்னு சொன்னீங்க. மேல தெளிக்கும் போது ஏன் இப்படி கொஞ்சம் லேசா? அவர் எங்க அக்கா பையன் தான் பிரபு. ம், அப்ப அவர் சொன்னாரு, அந்த மாடுல கூட இந்த என்னமோ பேர் சொன்னாங்க, நாட்டு மாடுன்னு இருக்கு. ஆமா அதுதான் அதோடதுதான் சிறப்பு. மத்த இந்த பசுமாடுகள்லாம் வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் ம், ஆச்சரியமா இருந்துச்சு. அது எப்படி மாடுங்கிறதே இப்ப லட்சுமி தேவி தான். ம், அதுல கூட நாட்டு மாடு தான், அதனோட இதுதான் ஸ்மெல் இருக்காது. அதுதான் சுத்தமானது அப்படிங்கிறீங்க. அப்ப இந்த ஆமா பசுமாடெல்லாம் லட்சுமி, அது எனக்கு கொஞ்சம் அது ஒரு வித்தியாசமா தெரிஞ்சுச்சு. ஏன்னா ஆ, எதுலயுமே பேதம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ம், பசுமாடுங்கிறது பொதுவான அம்சம், மகாலட்சுமி அம்சம். அதுல ம். கூட இந்த மாதிரி நாட்டு மாடுல தான் அந்த விசேஷம் இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு கொஞ்சம் ஒரு சங்கடமா இருக்கு. தெரியல எனக்கு. அது எனக்கு கொஞ்சம் விளக்க அது சொல்றீங்களா? கண்டிப்பா மாதாஜி, நாட்டு மாடுகள் தான் இப்ப வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் இப்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இப்ப கலப்படம் அப்படின்றது ஜாஸ்தி ஆயிடுச்சு. நன்றி நன்றி நன்றி. அது வியாபார அத வந்து நோக்கத்துக்காக பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கலப்படம் இப்ப எப்படி பண்றாங்க. இப்ப எப்படி பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் ஐசிஎஃப்ல 2 PM செஷன் வந்தீங்கன்னா இப்ப நாங்க கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பசுமாடுகள் வந்து எவ்வளோ வந்து டார்ச்சர் பண்ணி அதோட பால் கறக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷ உணவுகள்லாம் அதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்க ஒரு ஸ்லைட் ஷோஸ் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணோம். நிஜமா அந்த கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் நிஜமா எனக்கு கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. சோ இப்படிலாம் இருக்கா ஒரு வியாபார நோக்கத்துல அந்த பசுக்கள்லாம் உட்கார விடாம அது எப்ப பாரு நிக்க வச்சு அது அது அந்த மடியில வந்து மிஷினை போட்டு பால் கறந்து சம்டைம்ஸ் ரத்தம் கூட வந்துரும். சோ அந்த கலப்படம் அப்படின்றத ஒரு விஷயத்துக்காண்டிதான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு பசுமாடுகள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்பெல்லாம் அது ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் பால் கொடுக்கறது நிறுத்திடும் சரிங்களா. ஆனா இந்த மாதிரி கலப்படம் உள்ள பசுமாடுகள் பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாட்டு பசுமாடுகள் ஒரு சர்டன் ஸ்டேஜ் போனோம்னா பால் கொடுக்காது. அதெல்லாம் ஸ்லாட்டர் ஹவுஸ் காமிச்சிடுறாங்க. இப்ப நிறைய இஸ்கான் டிவோட்டிஸ் என்ன பண்றாங்க அந்த மாதிரி பசுக்கள்லாம் கூட்டிட்டு வந்து பராமரிக்கிறாங்க. நிறைய கோஷாலஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டு பசுமாடுகள் இருக்கு. சோ அந்த மாதிரியான பசுக்கள் தான் முக்கியம். நீங்க சொன்னது பேதம் இல்லை, கரெக்ட் தான். ஆனா இப்போ எப்படி இருக்கு அதே காலகட்டம் இன்னொரு ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் துவாபர யுகத்துக்கு நம்ம கலியுகத்துக்கு முன்னாடி உள்ள துவாபர யுகத்துல பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ராஸ் எல்லாரும் இருந்தோம். இப்ப அந்த மாதிரி யாராவது இருக்கோமா? எல்லாருமே சூத்திரர்கள் இல்லைங்களா இருக்காங்க. ஆனா கலந்து போயிருக்காங்க. இவங்கதான் பிராமணர்கள் இவங்கதான் சத்திரியர்கள் அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா சில பிரபுபாத எல்லாருமே சூத்திரர்கள் சொல்லிட்டாங்க. அதனால தப்பு ஒண்ணும் கிடையாது. நாட்டு பசுமாடை கூட்டிட்டு வந்து பண்ணினா இன்னும் நல்லது. சில இடத்துல கிடைக்காம இருக்கலாம். அதனால பக்கத்துல உள்ள நல்ல பசுமாடுகளை கூட்டிட்டு வரதுனால தப்பு ஒண்ணும் கிடையாது. இல்ல இதுக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்குல்லன்னு கேக்குறேன் நான். இந்த எல்லா பசுமாட்டுக்குள்ளேயும் இல்ல மாதாஜி, எல்லா பசுமாட்டுக்குள்ளேயுமே இந்த மகாலட்சுமியோட அம்சம் இருக்கு. அந்த மருந்து ஏத்துறாங்க, அந்த அக்கப்பொருள்லாம் மாதாஜி பண்ணுனாங்க. இருக்கு. ஆனா அந்த உணவு முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்ல. இப்ப எந்த பசுமாட்டுக்கு வந்து தீவனம் கரெக்டா போடுறாங்க? பிளாஸ்டிக் கவரும் பேப்பரும் தான் சாப்பிடுது. ஆமா ஆமா. அதனால அதனுடைய சக்தி ஓட்டம் கம்மியாகுதுன்னு சொல்றீங்களா? கம்மியாகாதுன்ற கிடையாது. சில பேருக்கு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்ப எவ்வளவு பேருக்கு இப்ப நீங்களே எடுத்துக்கோங்களேன். இஸ்கான் வரதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட யாராவது ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமா? இல்ல இல்ல. ஆனா படிக்க வந்துச்சு. அது மாதிரி நம்ம ஞானமும் வளர வளர சில விஷயங்களால நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இப்ப அதுக்கான தெளிவு நிலை பகவானே நம்மளுக்கு கொடுப்பாரு. அதனால எந்த விஷயமும் தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. அவங்களோட மனோநிலை ஞானத்தின் ஏத்த மாதிரி நம்மளுக்கு எல்லாம் ஸ்லோவா ஒரே புரிய வைப்பாரு. தப்பு கிடையாது. ஹரே கிருஷ்ணா. ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அடுத்த செஷன் 8 o'clock ஆரம்பிச்சிருவாங்க ஸ்ரீமத் பாகவதம் இங்கிலீஷ் செஷன். சோ சந்தேகம் ஏதாவது இருந்தா குரூப்ல போடுங்க. மன்னிச்சுக்கோங்க ரொம்ப நேரம் ஆயிட்டு 9 நிமிஷம் ஜாஸ்தி. மாதாஜி நன்றி நன்றி மாதாஜி நன்றி நன்றி. மாதாஜி நன்றி மாதாஜி, நல்லா இருந்தது மாதாஜி. எனக்கு ஒரே தேங்க்யூ நீங்க மாதாஜி. படிக்கிறீங்கல்ல, அது எந்த புக்ல இருந்து எடுத்தது மாதாஜி? இந்த இப்ப படிச்சிட்டு இருக்கீங்கல்ல அது எது? இப்ப படிச்சிட்டு இருக்கீங்களா மாதாஜி? இப்ப இந்த செஷன் படிச்சிட்டு இருக்கீங்கல்ல, அது எந்த ஸ்ரீமத் புக்ல இருந்து பாகவதம். மாதாஜி? ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ. ஃபர்ஸ்ட் கேண்டோனா ஃபர்ஸ்ட் எந்த கேண்டோ சாப்டர் ஃபர்ஸ்ட் மாதாஜி? சாப்டர். இது எந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் சாப்டர்? ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் தமிழ்ல. ஆமா ஓகே, ஆமா. தேங்க்யூ மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ ஐஸ்வர்யா? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Thank தேங்க்யூ you. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, ரொம்ப நன்றி மாதாஜி. ரொம்ப 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 நன்றி மாதாஜி. மாதாஜி உங்க அனுமதியோட செஷன் பண்ணிக்கிறேன் மாதாஜி. தேங்க்யூ ஸோ மச் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி.